மகிமை விளங்கட்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் எம்மை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடேரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆம் சுவாமி, எங்களை ஒருபோதும் மறக்காதவர், எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறவர், இரவும் பகலும் கண்ணுறங்கா தேவன், எங்கள் மேல் நோக்கமாயிருந்து எங்களை கரம் பிடித்து நீ நடத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த நாளில் எங்கள் உமது காரியமாய் கடந்து போகிற ஜெபிக்க போகிற எல்லா காரியத்திலையும் இது எங்களோடு பேசணப்பா, எங்களோடு இடைப்படனப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஏசப்பாவின் திருக்கரத்தில் எங்களை முற்றுமாய் கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட இணைந்து கொள்ளுவோம். அவர் நம்மளோடு கூட பேசும்போது அது மிகுந்த ஆறுதலாக இருக்கும். அவருடைய சத்தியத்தை அறியும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். தேவன் ஜெயம் எடுக்கிறவர், தேவன் ஜெயிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தாமதமாகிறதோ, என்ன காரியத்தில் அற்புதம் இல்லாமல் இருக்கிறதோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தாவே, உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதியை ஆசீர்வதித்து கொடுமப்பா. ரோமர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தினாலே
நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இதோடைய கான்செப்டே என்ன அப்படின்னா, எல்லா மனுஷரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் கிருபை பெருகிட்டே இருக்கு, அதனால் எனக்கு ஒரு முடிவு வரலை, பாவத்திற்கு ஒரு முடிவு வரல. அதாவது கிருபையால் விசுவாசித்து தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். அந்த அந்த ரட்சிப்பு கிருபையா உண்டாயிருக்கிறது. புரியுதா? ஆனாலும் நற்செய்தி ஆகிய உபதேசம் ஒரு மனுஷனை பாவத்தோடு வாழும்படி சொல்லுதா, இல்லை பாவம் தூண்டும்படி செய்யுதா? இல்லவே இல்லை. ரட்சிப்பு கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அது மறுப்பு சொல்லுது. நீ பாவம் செய்யக்கூடாது, நீ பரிசுத்தமாக வாழணும், நீ இப்படி பேசக்கூடாது, உன் வீட்டில் இப்படி சண்டை சச்சரவோடு நீ இருக்கக்கூடாது, நீ மனசில் வைராக்கியம் கொள்ளக்கூடாது, எரிச்சல் கோபத்தை வச்சுக்கக்கூடாது, உன்னுடைய தகுதிக்கு மீறி நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வெற்றி பெறணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். அனுதினமும் ஒரு மனுஷன் யாரா வாழணும் அப்படின்னா, கர்த்தரோடு இணைந்து இருக்கிற ஒரு மனுஷனா வாழணும் தினமும். அந்த கிருபையும் தகுதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தகுதி அடைந்து முற்றிலும் ஜெயித்தது போல அந்த தகுதியை நமக்கு தருவார். கர்த்தர் தான் நமக்கு இறங்கணும். கர்த்தர் தான் நமக்கு இறங்கணும். கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமாகவே ஆவியானவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு விவாதம் பண்ணாதீங்க. அதாவது கேள்வி கேட்டு, வேதத்துக்கு மாறாக கேள்வி கேட்டு வாழாதீங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல். அதனால் நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கிருபையை அதிகமாக காணுதா, அந்த கிருபையினாக்குள்ள மறைந்து வாழுங்க. புரியுதா? அப்படி கிருபைக்குள்ள மறைந்து வாழும்போது தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். ஏன்னா அப்படி வாழன அப்படின்னா நம்ம அழிந்து கூட போகலாம். நம்ம லைஃப் ஒன்றுமில்லாமல் கூட போயிடலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமே, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கிருபையை தேடி நீங்கள் அந்த கிருபையில் சார்ந்து வாழ்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நடக்கணும். அப்படி செய்தாதான் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை என்னது அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அது ஏசப்பா தான். அந்த கிருபை தான் ஏசப்பா தான். ஏசப்பாவின் மறுபெயர்னு கூட சொல்லலாம். அவர் தான் கிருபையை மேலிருந்து ஊற்றுகிறார். மகிமை மேல மகிமை அடைகிறதுக்காக அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்சார் பாருங்க. அதனால அப்படி செய்வார். நம்ம எப்படி வாழணும்? கர்த்தரை நம்பி வாழணும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையை நம்பி வாழணும். கர்த்தர்
கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். நம்முடைய காரிருள் நீங்க அவருடைய சமாதானம் தங்கும். உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்து கருத்தாய் காத்திடுவார். இதுதான் கான்செப்ட். நம்ம லைஃப்பில் எப்படி வாழணும், பாவத்துக்காக வாழக்கூடாது, பாவம் செய்து மன்னிப்பு பெற்றுட்டே இருக்கலான்னு வாழக்கூடாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை நடத்தணும். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மறிச்சிட்டோம்ல, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே பாவத்துக்கு மறிச்சிட்டோம்ல, அப்போது அதில் எப்படி நம்ம வாழ முடியும்? பாவத்தில் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? பாவத்தோடு கூட எப்படி ஏசப்பாவை இணைக்க முடியும்? ஏசப்பாவை உள்ளே கொண்டு வர முடியாது. நீங்கள் பாவம் செய்யவே முடியாது. பாவத்துக்காக மறிச்சிருந்தா உங்களால் பாவம் செய்ய முடியாது. நீங்கள் ஏசப்பாவோடு பிணைக்கப்பட்டிருக்கீங்க, இணைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு அது தெரியும் தானே? அப்போது இந்த காரணத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் பாவம் செய்ய தேவை இல்லை. சொல்லுங்கள், நான் பாவம் செய்யணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிருபையினால் பாவத்தின் ஆளுகை முறிக்கப்பட்டு விட்டது. ஏசப்பா எல்லாவற்றையும் முறித்து போட்டுட்டார். நீங்கள் பாவம் செய்யவே கூடாது. ஏன்னா மீண்டும் பாவத்துக்குடைய எஜமான் பிசாசு உள்ள வந்துடுவான். அதுதான் கான்செப்ட். பாவம் செஞ்சீங்கன்னா பாவத்துக்கு ஒரு எஜமான் இருக்கான், அந்த சாத்தான் உள்ளே வந்துடுவான். நீங்கள் பாவம் செய்யாதிருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். ஏன்னா பாவம் செய்வீர்களே ஆனால் ஒரு பெரிய அழிவில் போய் உங்கள் குடும்பம் முடிஞ்சிடும், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். இது ஒரு எச்சரிக்கை தான். பாவம் செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன். பாவத்துக்கு மறித்தனா பாவத்தை தொடர்ந்து போக மாட்டேன். திரும்ப சிகரெட்டு குடிக்க மாட்டேன், திரும்ப மதுபானம் குடிக்க மாட்டேன். நான் எல்லா காரியத்திலும் உண்மை முத்தமாக இருப்பேன். அப்படி நீங்கள் முடிவெடுக்கணும். அதாவது ஒரு உண்மையின் அடிப்படையில் நம்ம வாழணும். அவன் நமக்கு பதிலாக ஏசப்பா மரிச்சிருக்கிறாரு. நமக்காக அவர் ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. ஒரு பிரதிநிதியாக, நமது பிரதிநிதியாக மரிச்சிருக்கிறாரு. நாம் மரித்தது போல அவர் மரித்தார். நம்ம மரிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை மாதிரி அவர் மரிச்சிட்டார். நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைவரும் பாவத்துக்கு மரித்தவங்களா இருக்கிறதா கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளை பாவத்துக்கு மரித்திருக்கிறான், என் பிள்ளை அந்த பழைய பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டான். அவர் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி குற்ற உணர்வோடு பார்க்கிற தேவன் அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் அவசியம். ஆனால் அதிலே சரியாய் நிலைத்து நிற்பது அதைவிட மிகவும் அவசியம். 3வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து
இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, பவுல் இப்படி சொல்றார், கிறிஸ்துவுக்காக நீங்க உங்க ஜென்மத்திலிருந்து ஞானஸ்தானங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா நம்ம மரித்து திரும்ப எழும்பியிருக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவன் ஞானஸ்தானம் பெறுகிறான். அவன் மரணத்துக்குள்ளாகவும் போகிறான், முங்கும் போது மரணத்துக்குள்ளே போகிறான், வெளியே வரும்போது உயிர்த்தெழுதலுக்குள்ளா வரான். உள்ள முங்கி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறான், வெளியே வரும்போது இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டவனாய் வருகிறான். அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம், ஒரு ஆவிக்குள்ள ஞானஸ்தானம் பெறுகிறது. அப்போ இரண்டும் ஒன்றாய் நடக்குது, மரணம் அடைவது, உயிர் தழுவது. இதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெரும் ஞானஸ்தானம் விசுவாசியாதவன் கிறிஸ்துவோட அவன் மரித்தும் அவரோட உயிர் தெழுதும் இருந்தும் இருக்கிறான். அவன் விசுவாசிக்கணும். ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்துட்டான்னா விசுவாசிக்கணும். ஆவிக்குறையில் நிலைமையில் இருந்தால் கிறிஸ்து நம்மோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பார். அதை உணர்ந்து, இல்லை மிந்தி கிறிஸ்து இல்லை, இப்போ என் கூட ஏசப்பா இருக்கிறாரு, நான் அதற்காக ஞானஸ்தானம் எடுத்து மரித்து உயிரோடு எழுந்துட்டேன், நான் செய்ததெல்லாம், நான் செய்த அக்கிரமங்கள்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் அவர் அதை திருப்ப நினைக்கிறதில்ல. அவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். நான் சொல்கிறேன், எல்லா பாவங்களையும் எல்லா சாபங்களையும் குழி தோண்டி அடக்கம் பண்ணிடுங்க, என்னை விட்டு விலகிட்டு அப்படின்னு சொல்லி. திருமுழுக்குடைய நோக்கமே அதுதாங்க, அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நினைக்கிறேன். உடனடியாக உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. நான் பாவியாக இருக்கிறேனே, என் கணவர் பரிசுத்தமாக இருக்கிறாரு, சொல்லுங்க, நான் பாவி அல்ல, இனிமே நான் இயேசுவோடு கூட மரிக்கிறேன். இன்றைக்கு என் அன்பின் தெய்வ ஜனமே, நீ மரித்து விட்டால் உன்னை உயிரோடு எழுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உடனடியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். உடனடியாக ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு மாறுதல் வராமல் தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே மரணத்துக்கான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரணத்துக்காக தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிந்து எழப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அன்பானவர்களே, நம்ம பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. நம்ம ஜீவனுள்ள தேவன் நம்மளோடு கூட வந்தபடியினால் நம்ம கர்த்தரோடு கூட எழும்பி உயிரோடு கூட நிற்கிறோம். உங்களுக்கு அது தெரியும். அதாவது ரட்சிப்பு குறித்து இது கருத்தாய் நாம் கவனிக்கணும். திருமுழுக்கினால் பாவத்தை அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுதின் சாயலை நம்ம பெற்று கிறிஸ்துவோட கூட இணைந்து கொள்கிறோம். அது அந்த திருமுழுக்கு பெறுகிற அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு ஞானஸ்தான தொட்டி ஆயத்தப்படுத்தி
அதை தண்ணீரினால் நிரப்பி அதற்குள் நம்மளை மூழ்கடித்து திரும்ப அவரை தூக்கி நிறுத்துகிறார். இன்று ஆவியானவர், நீ திரும்ப எழுப்பப்பட்டிருக்கிறியா அல்லது அங்கேயே மறிச்சிட்டியா அப்படிங்கிறது தான் நம்மளோடு கூட நினைவூட்டுகிறார். 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவர் உயிர்த்தெழும் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கோம். எப்படி அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்படி நம்ம மேலே ஒரு சாபம், ஒரு பாவம் இருந்ததில்ல, அதே மாதிரி அதோடு இணைஞ்சிருந்தோம்ல. இப்போ திரும்ப அது வெளியே வரும்போது மரண சாயலெல்லாம் அழிந்து போய் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ பாவம் சாபம் செஞ்சோன்னா பிசாசோடு இணைஞ்ச சாயல் இருக்கும். அதை மூழ்கி அடிச்சிட்டோன்னா ஆவியிலே மூழ்கி அடிங்கள், விரட்டி அடிங்கள். இரத்தத்தை ஊற்றி ஊற்றி கழுவி அந்த பிசாசின் சாயலோடு கூட, மரண சாயலோடு கூட வாழாதீங்க. கிறிஸ்துவோடு கூட உடனே இணைக்கப்படுங்க. காலையில் என்பு இணைக்கப்படுங்க. அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலினால் நாம் இணைக்கப்படுவோம். அப்படி இணைக்கப்படும் போது அந்த மரண சாயல் எல்லாம் அழிந்து போய் கிறிஸ்துவின் சாயலால் நிரப்பப்படுவோம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஏன்னா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் அது நடக்கும். நீருக்குள்ளாய் மூழ்வது மட்டுமன்றி உயிர்த்தலின் சாயலில் நீரிலிருந்து வெளியே வரவும் செய்கிறோம். தண்ணிக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே வரணும். இந்த சாயல் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அல்லாட்ட நீங்கள் பிறந்த மாதிரியே தான் இருக்கிறீங்களா? இந்த சாயல் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் கட்டாயம் தெய்வ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயல் யாருக்கெல்லாம் இருக்குது? உங்கள் முகத்தில் செழிப்பு இல்லாமல் கவலை, கண்ணீர், துக்கம், அப்படி எரிச்சல், கோபம், முறுமுறுப்பு, இதெல்லாம் மரணத்தின் சாயல். நம்ம கோபம் அடைவது, வீணான வார்த்தைகளை பேசுவது, ஆண்டவர் அருகில் இல்லாததினால் கர்த்தரோடு கூட இணையாமல், வேதத்தை படிக்காமல் நம்ம ஏனோதானோ என்று வாழ்வது மரணத்தின் சாயல். அந்த மரண சாயல் இருந்தால் இப்பொழுது விரட்டப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் நீருக்குள் மூழ்குவீர்களாக. பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்த சாயலை, அந்த மரண சாயல் உங்களிலிருந்து விலகும்படியாய் ஜெபிப்பீர்களாக. ஒரு உயிர்த்தெழுந்தலின் சாயல் உங்களுக்குள் வருவதாக. நாம் அந்த உயிர்த்தெழுந்த சாயலினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் முகம் மிகவும் களையாய் இருக்கிறது. அசுத்த வல்லமைகள், பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான அந்த கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் மீது இறங்கும் போது அந்த மரண சாயல் நம்மை விட்டு விலகி போய்விடும். நீங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டீங்க. எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்குவார். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுப்போம். 6வது வசனம், நான் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவுடனே உடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான் என்று ஆண்டவர் அறையப்பட்டது போல நம்ம பழைய மனுஷன் இன்னைக்கு அறையப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரோடு கூட இணைவோம். சொல்லுங்க, கர்த்தரோடு கூட நான் இணைவேன். இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் கர்த்தரோடு கூட இணையட்டும். என் குடும்பத்தில் என் கணவர் இணையட்டும். என் பிள்ளைகள் இணையட்டும். உங்கள் கூட இணையக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு மரித்து வெளியே வருகிறோம் சுவாமி.
ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபலகதி ரபா ஷத ரபா ரீபத ரபா ஷபத ரபா. ஒவ்வொருவரும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்திருந்தார். அவர் திட்டம் செய்வதற்காக பிழைத்திருந்தார். அவர் தன்னை பரிசுத்தத்தை படுத்துவதற்காக பிழைத்திருந்தார். ஆவியில் நிறைந்து பிழைத்திருந்தார். தன்னை ஜபத்திற்காய் ஒப்பு கொடுத்து அதற்காய் பிழைத்திருந்தார். ஆராதனை செய்வதற்காய் பிழைத்திருந்தார். அவர் கனி கொடுப்பதற்காக பிழைத்திருந்தார். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய ஊழியத்துக்காய் பிறந்திருப்ப அவர் பிழைத்திருந்தார். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கல்வாரியில் பழைய மனிதன் அறையப்படுவது நல்லது. பாவ சரீரம் செயலற்று போகப்பட்டது. இன்றைக்கு தேவன் தாம் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த காரியம் மிகவும் முக்கியமான காரியங்கள். பரம்பரை சாபம், நாசம், மோசம், விபத்துகள், கண்ணீர், கவலையோடு ஒருவரும் வாழ வேண்டாம். கர்த்தர் அதற்காய் நம்மளை பிரித்தெடுக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இந்த காரியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்காக பிழைத்திருந்தது போல நானும் பிழைத்திருப்பேன். 7வது வசனம், மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அதாவது மரித்தவன் பாவத்திலிருந்து நீங்கி விட்டான். அவன் விடுவிக்கப்பட்டவனாயிருக்கிறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு மனதில் ஒரு நிம்மதி இருக்குது. ஒரு குற்ற உணர்வு இல்லை. பாவம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்வு இல்லை. உண்மையாகவே பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான். பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு என் தேவன் இன்னைக்கு நீங்கள் பாவத்துக்கு நீங்கி கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்திருக்கிறீங்களா? நீங்கள் மரிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் மரித்து அவர் செலுத்த வேண்டிய தண்டனையெல்லாம், நம்ம செலுத்த வேண்டியதெல்லாம் அவர் செலுத்தி விட்டார். பாவத்தின் மரண பிடியிலிருந்து நம்ம உடைத்தெறியப்பட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, என் தகப்பனே, பாவத்தால் சிறைப்பட்டிருக்கிறவளை இனி நான் உதவியற்ற ஒரு மனுஷனா அல்ல, கர்த்தருக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை நீர் மாற்றியிருக்கிறீரப்பா. அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆகவே 8வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய நம்பிக்கை உயிர்த்தெழுந்த நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவோடு நம்ம மீண்டும் ஒரு காலம் மரிப்பதில்லை. நம்ம உயிரோடு இருக்கிறோம், உண்மையை சார்ந்திருக்கிறோம். அதாவது மரணம் இனி நம்மளை ஆண்டு கொள்வதில்லை. நம்ம நித்தியமாய் நம்ம கர்த்தரோடு கூட வாழக்கூடியவர்கள். மரணம் நம்மளை ஆளுகை செய்வதில்லை. பாவம் நம்மளை மேற்கொள்வதில்லை. அது நம்மளை விட்டு கடந்து போய்விட்டது. ஆளுகை செய்கிறவர் நம் மீது இறங்கி வந்திருக்கிறார். ஆளுகை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 9வது வசனம் வாசிக்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை. நான் சொல்கிறேன், நம்பிக்கை தான். நம்ம இனிமே மரிப்பதில்லை. இந்த பாழான இந்த மண்ணான சரீரம் மட்டும்தான் மரிக்கும். ஆத்துமா மரிப்பதில்லை. ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். இனி அவர் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கிலிருந்து ஒரு விடுதலை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா தேவன் இருக்கிறார் உங்களுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் அந்த ஆளுகை, தேவனுடைய ஆளுகை உங்கள் மேலே இறங்குறதுக்கு ஒப்பு கொடுங்க. 10வது வசனம், அவர் மரித்து பாவத்தினின்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ, பாவத்திலிருந்து எல்லாத்துலேருந்து வெளியே வந்து ஒரு தரம் மரித்து, அதுக்கப்புறம் எந்த ஒரு பாவக்கிரிகளுக்கும் அவர் மரிக்காதபடி அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் செயல்கள் மக்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறது.
அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் கர்த்தருக்காக தேவனுக்காக பிழைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். நான் இனி மரிப்பதில்லை. நான் பாவத்துக்கு மரித்து முடிச்சிட்டேன். என் ஆண்டவர் கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் இனிமேல் பிழைத்திருக்கிறது தேவனுக்காக. நான் உயிரோடு இருப்பது தேவனுக்காக. தேவனுக்கென்று வாழ்ந்தால் நான் சொல்கிறேன், நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். உயிர்த்தெழுந்த ஒருவராக, உயிர்த்தெழுந்த ஒரு மனுஷியாக நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்கள். நன்றி அப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நீர் அங்கமாராகாசிதானகா. இனி நாங்கள் மறிக்க தேவையில்லை. இனி நாங்கள் ஜீவன் உள்ள சாட்சி. நாங்கள் வாழ்ந்தால் கர்த்தருக்காக தான் வாழுகிறோம். எங்கள் ஓட்டம் கர்த்தருக்காக. அவருடைய ஆளுகையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீடு முழுவதும் உங்கள் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கட்டும். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாரும் உங்கள் ஆவிக்குள்ளாய் இழுக்கப்படட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். உங்கள் வீட்டில் என்னிலிருந்து அற்புதம் நடக்கும். நான் கிறிஸ்துவுக்காக, நான் தேவனுக்காக பிழைத்திருக்கேன்னு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அற்புதம் நடந்துடும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் சேர்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன்வீதியில் ஊலாவிடுவே. ரிமர சதுன்மராதோ ரினா ரீதன் மாராதான ரூதராரா. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வார்த்தைக்க எந்த நாவு போதாதையா. ரபதான ரீதன்மன் மாராதனா ரூபாதனரன ரீதன்மனா ரிபல ஷதுன்ம ரீதன்மனா ரீகன ரீத